Very good afternoon. Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? மறுபடியுமாக இந்த போதனை வகுப்புக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணுகிறேன். வெல்கம் டு தி டீச்சிங் செஷன். காலை ஆராதனை எப்படி இருந்துச்சு? சபை ஆராதனையிலே கலந்து கொண்டீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தாரா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசினாரா? நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஆமேன். இன்றைக்கு எங்களுடைய காலை ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இருளின் பள்ளத்தாக்குகள், டார்க் வேலிஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் இருளான நேரங்களிலே, வாழ்க்கையில் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வழியாக கடந்து போகும் பொழுது எப்படி நாம் மாறுத்தரம் கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசினார். நாங்கள் உற்சாகமடைந்தோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். The Lord still speaks. ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட பேசுகின்றார். கடந்த 5 நாட்களாக நாம் முதல் 5 நாட்களாக அஸ்திபார காரியங்களை, கோட்பாடுகளை, கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், அதனுடைய அவசியத்தை நாம் படித்து நேற்றைய தினத்திலே பெருமையை மேற்கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே நாம் ஆரம்பித்தோம். முடிக்க முடியவில்லை. இன்றைக்கு பார்ட் 2 சர்ஜரி இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு டேர்ம் ஆகிவிட்டது நமக்கு, இல்லையா? ஸோ இன்னைக்கு காலையில் ஒருத்தன் கேட்டாங்க, எத்தனை மணிக்கு சர்ஜரின்னு. 3 o'clock அப்பாயின்மெண்ட் டாக்டர்கிட்ட என்று நாங்கள் போட்டோம் உள்ள. 3 o'clock சர்ஜரி இஸ் ஷெட்யூல்டு என்று சொல்லி. ஆமேன். இப்பொழுது சர்ஜரி டைம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 John chapter 2 and verse 16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நல்ல கவனிங்க. 3 primal sins அல்லது பாவங்களை 3 பட்டியலாக நாம் கொடுக்க முடியும். 1 மாம்சத்தின் இச்சை, 2வது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. lust of the flesh, lust of the eye and lust and pride of life. இந்த 3 காரியத்திலும் ஆதாம் ஏவாள் சோதிக்கப்பட்டார்கள். அந்த 3 காரியத்திலும் அவர்கள் விழுந்து போனார்கள். அந்த பழம் பார்வைக்கு இன்பமாயிருக்கிறது, இல்லையா? அது கண்களின் இச்சை. அது புசிப்புக்கு நல்லது, அது மாம்சத்தின் இச்சை. இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் தேவனை போல மாறலாம் என்று பிசாசு சொன்னான். ஜீவனத்தின் பெருமை. இப்படி நீ இதை சாப்பிட்டினா இந்த மாதிரி ஆயிடுவ. இந்த காரியத்தை இப்போ ஆண்டவர் உன்ட்ட விலக்கி வைக்கிறதுக்கு காரணமே நீ அவரை மாதிரி ஆயிடுவேங்கிறதுனால தான் என்று சொல்லி, அந்த காரியத்தை தூண்டி விட்டவுடனே மனிதன் அதை சாப்பிட்டு விட்டான். இயேசுவானவர் வனாந்திரத்திலே 40 நாட்கள் அவர் ஜெபிக்கும் பொழுது பிசாசானவன் அவரை சோதிக்கிறான். அங்கேயும் 3 காரியங்களிலும் அவர் சோதிக்கப்படுகிறார். இந்த அப்பத்தை கல்லை அப்பமாக மாற்றிக்கொள், மாம்சத்தின் இச்சை. உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் காட்டி என்னை பணிந்து கொள், நான் உனக்கு இதை தருவேன் என்று சொன்னான். கண்கள் நிச்சை. 3வது அந்த தேவாலயத்தின் உப்பரிகை மேலே போயிட்டு நீ தாள குதி, சூப்பர்மேன் மாதிரி அப்படியே தேவதூதர்களை வைத்து காத்துக்கொள்வார் என்று சொல்லி நீ கொஞ்சம் உன்னுடைய ஈகோவை காட்டு என்று சொல்லி இயேசுவின் இடத்துல பிசாசானவன் தூண்டினான். அப்பொழுதும் ஆண்டவர், அது ப்ரைட் ஆஃப் லைஃப், நான் யாருன்னு காட்டுறேன் பாரு என்று சொல்லி அங்கே இயேசு செய்வதற்காக தூண்டினான். ஆனால் 3ஐயும் இயேசு ஜெயித்தார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3ஐயும் ஆதாம் சந்தித்து தோல்வியை கண்டான். ஆனால் இந்த 3லும் இயேசு ஜெயம் எடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் இயேசுதான் மாதிரி. The second Adam is the example. The first Adam failed and failed terribly. And so we cannot follow him as an example. அவரை நாம் உதாரணப்படுத்தி பார்க்க முடியாது. நமக்கு 2வது ஆதாமாகிய கிறிஸ்து, அவர்தான் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். ஆகவே அவர்தான் நமக்கு முன்மாதிரி. ஆகவே இந்த 3
கேட்டகரி ஆஃப் சின்ல ஒன்று ப்ரைட் ஆஃப் லைஃப், ஜீவனத்தின் பெருமை. அதைத்தான் நாம் டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஷால் வி கமிட் தி day into the hands of the Lord. இந்த டீச்சிங் செஷன் ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த நாளிலே எங்களோடு கூட காலை ஆராதனையிலே இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த போதனை வேளையிலும் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டு நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. Lord, let your word come and Lord do the work that it can do. It alone can do. ஆவியானவரே, நீர் ஒருவர் மாத்திரம் செய்யக்கூடிய கிரியைகளை நீர் எங்களிலே செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உள்ளான மனிதனிலே நாங்கள் சரியாக ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட நீர் எங்களிலே இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஆவியானவர், உம்முடைய மனிதர்கள் மூலம் எங்களிலே நீர் இந்த காரியத்தை செய்வீர் என்று நாங்கள் அறிந்தோம், வாசித்தோம். ஆண்டவரே, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே நான் இந்த காரியங்களை செய்கிறேன். ஆண்டவரே, தேவ ஆவியானவரும் இங்கே கிரியை செய்கிறீர். உம்முடைய வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. உம்முடைய மக்கள் கட்டப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறீர். You have given us the free will. Lord, I pray and I ask that Lord, every individual who is watching today, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே, அவர்களுக்கு சவால் வரும் பொழுது, அவர்களுக்கு அவர்களுடைய குறைகள் சுட்டி காட்டப்படும் பொழுது, ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அவர்கள் தீர்மானம் எடுத்து மாற கிருபை தருவீராக. எங்களை நாங்களே ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we want to change and change for the better. And changed, Lord, to be more and more conformed to the image of your Son Jesus Christ. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த 2 மணி நேரத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் நல்ல நிலையில் இயங்குவதாக. எக்யூப்மெண்ட்ஸு, எல்லா டிவைசஸ், ஆண்டவரே, பவர் சப்ளை, ஆண்டவரே, இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் சரியாக செயல்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் சொல்லுகிறத திருப்பி சொல்றீங்களா? I can change. சொல்லுங்க பார்க்கலாம். I can change. அடுத்து I will change. சொல்லுங்க பார்க்கலாம். I will change. மூன்றாவது I must change. சொல்லுங்க பார்க்கலாம். I must change. தமிழ்ல நான் மாற முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாற முடியும். நான் மாறுவேன். சொல்லுங்க, நான் மாறுவேன். மூன்றாவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாற வேண்டும். I must change. இயேசு சொன்னார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால், if you don't change and become like little children, சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ நாம் மாற வேண்டும். ரட்சிக்கப்படும் பொழுது உண்டாகிறதான ஒரு அந்த மன்னிப்புக்காக, நிலை மாற்றத்திற்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பிள்ளைகளாக இருக்கிற நாம் வளர வேண்டும், புத்திரராக மாற வேண்டும், வளர வேண்டும், மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள் ஆக வேண்டும், நாம் பிதாக்களாக வேண்டும், புருஷர்களாக வேண்டும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் மாற வேண்டும். பெருமையை மேற்கொள்வது எப்படி? இந்த பொல்லாத இந்த உணர்வு, நமக்குள்ளே இருக்கக்கூடாத இந்த உணர்வு, ஒரு தேவதூதனையே பிசாசாக மாற்றின இந்த கொடூரமான எண்ணம், உணர்வு, பெருமை, இதை மேற்கொள்வது எப்படி? நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த பெருமையின் வாசனை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டிகிரீஸ்.
இது எவ்வளவு இருக்கிறது என்பதை பொறுத்துதான். இல்லாமல் யாருக்குமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சமாவது இருக்கும். இப்பொழுது நான் உங்களோடு கூட எவிடன்சஸ் ஆஃப் த ரூட் ப்ராப்ளம் ஆஃப் ப்ரைட், பெருமை ஒரு மனிதனிடத்திலே இருந்தால் அவனுக்கு இருக்கிறதான அந்த அறிகுறிகள், அடையாளங்கள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக நான் சொல்லப் போகிறேன். திறந்த மனதோடு கூட நீங்கள் கேளுங்கள். முதலாவதாக, இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், சுயாதீன ஆவி. ஆண்டவரை சார்ந்திருக்க மாட்டேன், மற்றவர்களை சார்ந்திருக்க மாட்டேன், நான் தன்னிச்சையாக இருப்பேன் என்ற ஒரு மனநிலை, ஒரு ஈகோ, ஐ நோ இட் ஆல் என்ற ஒரு ஈகோ, ஆண்டவரையோ அல்லது மற்றவர்களையோ சார்ந்திருக்கிற ஒரு தன்மை இல்லாத ஒரு நிலை. அதாவது இப்படிப்பட்ட ஆட்கள் யாரிடத்திலையும் போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா இவங்க ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டா இவங்க ஸ்டாண்டர்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். இது ரொம்ப யாருக்கு இருக்குன்னா, ஆண்களுக்கா பெண்களுக்கா என்று சொன்னால் இது அதிகமாக இருக்கிறது ஆண்களுக்கு. இந்த மென்னுக்கு they have this ego. அதாவது பெண்களுக்கு இருக்காதுன்னு நான் சொல்லல, நான் பரவலாக இருக்கிற காரியத்தை அப்சர்வேஷனை சொல்லுகிறேன். largely it is found in men and we can have arrogant women too. So please do not hear me wrong. What I'm saying is, largely men have this battle. Ego, நான் ஆம்பளை தெரியுமா என்ற ஒரு அந்த காரியம் இருக்கும் தெரியுமா? அது he does not respond to altar call. சபையில் பிரசங்கம் எல்லாம் பண்ணா ஆல்டர் கால் கொடுத்தா யார் முன்னாடி வருவா தெரியுமா? பெண்கள் தான் வருவாங்க. இந்த ஆம்பளைங்க வர மாட்டாங்க. இவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் பாருங்க. they don't ask for prayers. இதை பாருங்க, ஜெப குறிப்புன்னு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சாட்சிகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோகன் அண்ணன் ஜெபிக்கலாம் வாங்க டெஸ்டிமனிலாம் சொல்றாங்களே, அது எத்தனை பேர் ஆம்பளைங்க? மோஸ்ட்லி லேடிஸ். மோஸ்ட்லி லேடிஸ். ஆண்கள் ஜெப குறிப்பை வெளியிலையும் சொல்லவும் மாட்டாங்க. ஆண்டவர் பேசினார்னா, ஒப்பு கொடுக்க சொன்னா பப்ளிக்கா ஆல்டர் காலுக்கு வர மாட்டாங்க. ஆமென். இண்டிபெண்டன்ட் நேச்சர். அதாவது நான் பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதை விட என்னுடைய இமேஜ் தான் ரொம்ப முக்கியம். இமேஜ் கான்ஷியஸ். இமேஜ் கான்ஷியஸ். ஃபேஸ் வேல்யூ. அப்புறம் நான் மூஞ்சி எங்க வச்சுக்கிறது? சில டைம்ல சில ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஒய்ஃப் கிட்ட, இந்த பாரு ஆல்டர் கால் கொடுக்கும்போது நீ ஏன் ஃப்ரண்ட்ல போற? எனக்கு அசிங்கமா இருக்குது. இவருக்கு அசிங்கமா இருக்குதா? இவருக்கு அசிங்கமா இருக்குதா ஒய்ஃப் ஃப்ரண்ட்ல போய் ஒப்பு கொடுத்தா? இவரு போக மாட்டாரு, இவரை சார்ந்தவர்களும் போக கூடாது. இவர் பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வெளில சொல்லிடாத, வெளியில சொல்லிடாத. அதாவது they will not be transparent, they will not be open, they have this independent nature. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு இருக்கும், ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே சிலருக்கு இருக்கும். என்ன சொன்னாலும் பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டார்கள். எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவார்கள் வெளியில், ஆனால் ஆக்சுவலாக உள்ள பயங்கர பிரச்சனைகள் இருக்கும். they don't want help from anybody. ஏன்னா வெளில சொன்னால் பிரச்சனை உள்ள ஆளுன்னு சொல்லுவாங்களே என்ற ஒரு அந்த ஈகோ. இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், சுயாதீன ஆவி. சில நேரத்தில் ஊழியர்களுக்கு இது இருக்கும். ஊழியர்கள் ஐக்கியத்திற்கு வரமாட்டார்கள். they will not come to any pastor's fellowship. they are independent. they are always disconnected from other fellowships. யாரோடையும் சேர மாட்டாங்க, தன்னிச்சையா இருப்பாங்க.
இவர்கள் டைட்டில் கான்ஷியஸ். சில கூட்டத்துக்கு இவங்களை கூப்பிட்டா அவங்க அந்த முக்கியமான அந்த ஸ்தானத்தை தான் அவர்கள் தேடுவார்கள். அதாவது ஒரு கூட்டத்துக்குன்னு அழைப்பு கொடுத்தா நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. சில கூட்டத்துக்கெல்லாம் இப்போ சில பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கெலாம் நாங்கள் ஆட்களை ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டோம்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் இங்கே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ண சொல்லுவேன். அப்போ எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இங்கே கால் பண்ணுறவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்கன்னு சொல்லு. நான் சொன்னேன், உட்கார்ந்து அங்கே பிரசங்கம் பண்ணுறதை கேட்கணும்னு சொல்லுங்கன்னு. உட்கார்ந்து அங்கே எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு. நான் சொல்றது புரியுதா? When they come, they want prominence. They don't seek for significance, they seek prominence. டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது அவர்கள் முக்கியத்துவமான அந்த பங்கை எடுக்க மாட்டார்கள். அதாவது எங்க இருக்கணுமோ அங்க இருக்க மாட்டாங்க. ஆனா முதன்மையாக இருக்க விரும்புவாங்க. They don't seek significance, they seek prominence. Dangerous, dangerous, dangerous. ஆமென். மற்றவங்களோட ஜெபத்தை கேட்க மாட்டாங்க. ஆல்டர் கால் கொடுத்தா ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கிவிங் யூ சம் சிம்டம்ஸ், அறிகுறிகள். நான் அப்படியே 10 பாயிண்ட் கோர்வையாக நான் ஒருவேளை சொல்லாமல் சில பாயிண்ட்ஸ் உடைய உதாரணங்களை நான் இங்கும் அங்கும் சொல்லக்கூடும். ஆனால் நான் சொல்லுகிறதான காரியத்தை கவனியுங்கள். இந்த காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா? நம்பர் 2, பிறரை அவமதித்து யாவரோடும் பழகாத்தன்மை. they are very selective. அதாவது அது அவங்க ஸ்தானம் பார்ப்பாங்க. நீங்க யாரோட பேசுறீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா இல்ல அவங்கள விட மேலையா? நல்லா கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. அவர்கள் அவர்களை விட தரம் கீழே உள்ளவங்ககிட்ட பழக மாட்டாங்க. அவங்களோட இருப்பாங்க அல்லது அவர்களை விட மேலான ஆட்களோட தான் அவர்கள் பழக விரும்புவாங்க. ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? எதை விதைக்கிறீர்களோ அதை தான் அறுப்பீர்கள். நீங்கள் உங்களை விட பெரியவர்களுடைய இடத்துல இருக்க விரும்புவீர்கள், ஆனால் உங்களை சேர்க்க மாட்டார்கள். உங்களை விட கீழே உள்ள மக்களுக்கு நடுவில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையின் சிந்தை வரும். உங்களை விட பெரியவர்கள் நடுவில் இருந்தால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். Can I say something? Inferiority complex is actually a symptom of pride. Inferiority complex ன்னு சொல்றமே அது தாழ்மை கிடையாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறோமே. அதாவது சில இடத்துல போனா நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸே இருக்காது தெரியுமா? ஏன் தெரியுமா? நீங்கள் அங்கே இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா அங்கே இருக்கிறதே உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரைட். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இஸ் ஆக்சுவலி a symptom of pride. பெருமையின் ஒரு அறிகுறி அது. Proud people are very insecure people. அவர்கள் பாதுகாப்பற்ற உணர்வு உடையவர்கள். அவர்கள் எங்கே அங்கீகரிக்கப்படுகிறார்களோ அங்கேதான் இருக்க விரும்புவார்கள். அங்கீகரிக்கப்படாத இடத்திலே அவர்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார்கள். பெருமை. They want to associate only with people of higher strata. And they will never flow with the crowd. ஜாதி பாப்பாங்க, தரம் பாப்பாங்க, அந்தஸ்து பாப்பாங்க. யாரெல்லாம் வர்றாம்பாங்க. ஒரு கூட்டத்துக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்களை யாரெல்லாம் வர்றாம்பாங்க. ஏன்னா அதெல்லாம் முக்கியம் அவங்களுக்கு. They are very snobbish and very selective of friends. Number 3, மூன்றாவது, அதாவது பெருமையின் அடையாளங்களை, அறிகுறிகளை நான் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறேன், விவரித்துக் கொண்டிருக்கிறேன். அதனுடைய அந்த எவிடன்சஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சிம்டம்ஸை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
நம்பர் 3, மூன்றாவது, failure to admit mistakes and always justifying themselves. அதாவது அவர்கள் தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்ளும் ஒரு பழக்கம், தப்பு செய்தாலும் தப்பை ஒத்துக்கொள்ளாத ஒரு மனநிலை. Failure to admit mistakes. தப்பு செய்தாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், பிடிபட்டால் மறுப்பார்கள். பெருமை, பெருமை, அவமானம் என்பது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுவதற்கு பயம் பெருமை உள்ளவர்களுக்கு. தங்களை குறித்து மிஞ்சி எண்ணுகிறதான ஒரு சுபாவம். ரோமர் 12:3. ஓவர் ரேட்டிங் யுவர் செல்ஃப். லெட் பீப்புள் ரேட் யூ சார். ஓவர் ரேட்டிங் யுவர் செல்ஃப். ஃபெயிலியர் டு அட்மிட் மிஸ்டேக்ஸ், ஆல்வேஸ் ஜஸ்டிஃபைங். இவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணவே முடியாது. யூ கேன் நெவர் கரெக்ட் சச் பீப்புள். இப்படிப்பட்ட மக்கள் நீங்க திருத்தவே முடியாது. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் என்று ஒரு வழக்க சொல் இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட ஆசாமிகள் இவங்க எப்பவுமே தப்பே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை, ஒரு ஸ்டாண்டு. சாரி சொல்லவே மாட்டாங்க. சாரி இஸ் நாட் இன் தியர் vocabulary. கிடையவே கிடையாது. நாலாவது, நம்பர் 4, நாலாவது, lack of teachable spirit. கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. நான் கற்றுக் கொடுப்பேன், கற்றுக்கொள்ள மாட்டேன். ஐடியா ஏன்ட்ட கேளுங்க, நான் ஐடியா கொடுப்பேன், எனக்கு ஐடியா கொடுக்காதீர்கள் என்ற ஒரு மனநிலை. ஐ நோ இட் ஆல் ஆட்டிடியூட். அதாவது ஒரு இடத்துல போயிட்டு எனக்கு தெரியாது சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கறது அது அவங்களுடைய பெருமைக்கு பாதகம். பெருமைக்கு தீனி போட்டு வளர்த்து கொண்டிருப்பார்கள். அது இன்னும் மோசமாயிட்டே போகும். ஐந்தாவதாக, நம்பர் 5, rebellious attitude toward authority. அதாவது அதிகாரத்திலே இருக்கிறவர்களிடத்திலே அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் தங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். they will not flow with the structure. அவர்கள் கட்டமைப்பிலே இருந்தால் கட்டமைப்பிலே அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். unwilling to submit. அவர்கள் ஐடியா கொடுத்தா கேட்கணும். நீங்க அவங்க ஐடியா கொடுத்து நீங்க கேட்கலன்னா அவங்க லீடரை மதிக்க மாட்டாங்க. they may not be the leader but they want to influence the leader. அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கும், முரண்டு பிடிக்கும் தன்மை. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான கடைசி காலத்திலே இருக்கிறதான மக்களுடைய பட்டியலிலே இவைகள் எல்லாம் வரும். அவருடைய அந்த தோற்றமே பார்த்தீங்கன்னா ஒரு திமிரான தோற்றம் இருக்கும். ஒரு அடக்க ஒடுக்கம் இருக்காது. பிறரை அவமதிக்கும் ஒரு பார்வை, பிறரை அவமதிக்கும் ஒரு பார்வை, இதெல்லாம் அவர்களுக்கு சாதாரணமாக வரும். இது அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம், இயல்பாக வரும். யாரையும் முதலாவது அவங்க வாழ்த்த மாட்டாங்க. மற்றவங்க வாழ்த்துறாதான். யாராவது குட் மார்னிங் சொன்னாதான் குட் மார்னிங் சொல்லுவாங்க. யாராவது பிரைஸ் தி லார்ட் சொன்னாதான் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. இவங்க முதல்ல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப முக்கியமானவங்க.
ப்ரவுட் கவுண்டனன்ஸ், அதான் சொன்னேன்ல, திமிரான தோற்றம், அவமதிக்கும் செயல்பாடுகள், மற்றவர்களை மதிக்காத ஒரு நடத்தை, proud or callous countenance, arrogant and haughty. ஏழாவதாக செல்ஃப் சென்டர்ட் கான்வர்சேஷன். அவர்கள் இருக்கிற இடத்துல, நீங்க பேசுகிற இடத்துல போனீங்கன்னா அவர்களை குறித்தே பேசுவார்கள். செல்ஃப் சென்டர்ட் கான்வர்சேஷன். நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த கெட்டகுமாரன் கதையில் மூத்த குமாரன் அவனுடைய சிந்தையை குறித்து, அவனுடைய மனப்பான்மையை குறித்து நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். 29வது வசனம், லூக்கா 15:29. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் மூன்றாவது சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. நான் எனது என்னுடைய என்ற அசுத்த திருத்துவம் இவர்களுடைய தன்மை. அன்ஹோலி ட்ரினிட்டி என்று நான் சொல்லுவேன். ஐ, மீ அண்ட் மை செல்ஃப். ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஐசையா சாப்டர் 14. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை முழுமையாக வாசிக்கப் போவதில்லை. இது தேவதூதனுடைய நிலை, அவன் விழுந்து போவதற்கு முன்பதாக உள்ள நிலை, லூசிஃபருடைய நிலை. கவனிங்க, லூக்கா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் இந்த சம்பவமானது விவரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐசையா சாப்டர் 14 and verse 13. நான் வானத்துக்கு ஏறுவேன். கவனிச்சிங்களா? நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை, கவனிச்சிங்களா? என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை குற்றத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். 14ஆம் வசனம், நான், கவனிச்சிங்களா? மறுபடியும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் இங்க ஏசாயா 14ஆம் அதிகாரமும் 13ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. இந்த விழுந்து போனதான தூதன் லூசிஃபருடைய அந்த காரியங்களை இங்கே ஏசாயா 14:13 வாசிக்கிறோம். அதையே தான் நீங்கள் இந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பெருமை உள்ளவர்களுடைய காரியத்திலே நீங்கள் இதை பார்ப்பீர்கள். அவர்களை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார்கள். மற்றவர்களும் அவர்களை குறித்து தான் பேச வேண்டும். சப்ஜெக்ட் மேட்டர் எப்பொழுதும் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். They want to be the center of attention wherever they go. அவர்கள் பிள்ளை பிரதிஷ்டைக்கு போனால் அவர்கள் தான் குழந்தையாக இருக்க விரும்புவார்கள். கல்யாண வீட்டுக்கு போனால் அவர்கள் தான் மாப்பிள்ளையாக இருக்க விரும்புவார்கள். சாவு வீட்டுக்கு போனால் பணமாக இருக்க விரும்புவார்களோ என்னவோ தெரியவில்லை. They just want the attention. எட்டாவதாக, நம்பர் 8, ஏழாவது, செல்ஃப் சென்டர்ட் கான்வர்சேஷன், அப்சஸ்ட் வித் செல்ஃப். பிசாசு பிடித்திருக்கிறது என்பது ஒன்று, ஆனால் அவர்களையே அவர்கள் பிடித்திருக்கிறது. அப்சஸ்ட் வித் செல்ஃப். யூ நீட் டு பி டெலிவர்ட் ஃப்ரம் யுவர் செல்ஃப். ப்ரவுட் பீப்புள். ஆமென். தன்னை மையமாக வைத்த சம்பாஷணை, தன்னை குறித்து மிஞ்சி எண்ணுகிறதான மனப்பான்மை. ரோமர் 12:3. ஒருவரும் தன்னை மிஞ்சி எண்ணக்கூடாது. வாசிக்கலாமா? ரோமர் 12:3. ரோமன்ஸ் 12:3. அவரவர்களுக்கு தேவன் அளந்ததான கிருபை இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். பார்த்தீங்களா? பவுல் என்ன சொல்றாரு? எவனானாலும்.
எவளானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். எட்டாவது, நம்பர் 8, blasphemous or boastful conversation, bragging about their achievement, robbing God of his glory. அவர்களுடைய சாதனையை பெருமையாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதில் தேவன் என்ற அந்த ஃபேக்டரே வராது அந்த ஈக்குவேஷன்ல. God does not get the glory at all. God does not get the glory at all. It is all about their achievement. அவர்களுடைய சாதனையை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். தங்கள் சாதனைகளே பெருமையாய் பேசும் நிலை, பிறரை இழிவுபடுத்தும் நிலை, தேவனுக்கு மகிமை செலுத்தாத நிலை. கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாரை விட அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல தேவ கிருபை, ஆகிலும் நான் அல்ல தேவ கிருபை, ஆகிலும் நான் அல்ல தேவ கிருபை. Yet it is not me. I labored more than everyone else, Paul says, but then very quickly he qualifies that statement and he says, not me, it is the grace of God. இது தேவ கிருபை என்று அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். ஒன்பதாவது, நம்பர் 9, intolerant of other people's mistake and taking advantage of their weakness. மற்றவர்களுடைய பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்துகிறவர்கள், மற்றவர்களுடைய பலவீனத்தை அல்லது குறைகளை எப்பொழுதுமே சுட்டி காட்டுகிறவர்கள். இங்கே பாருங்க, அதாவது ஒரு டீமில் இருக்கும் பொழுது நம்ம குவாலிட்டி ப்ரொடக்ஷனுக்காக நாம் சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறதான தன்மை என்பது வேற. ஆனால் ஒருவர் செய்கிற காரியத்தை எப்பொழுதுமே சரியில்லை, நீ சரியில்லை என்று சம்டைம்ஸ் அந்த மிஸ்டேக்கை மட்டும் பார்க்காம அந்த மிஸ்டேக் செய்தவரையே அட்டாக் பண்ணுகிறதான ஒரு தன்மை. A proud person will do that and do it regularly. Intolerant of other people's mistakes, taking advantage of their weaknesses. பிறரின் குறைகளை கடிந்து கொள்ளுகிற தன்மை, சகித்துக் கொள்ள முடியாத தன்மை. 10வது bossy nature, லார்டிங் ஓவர் அதர்ஸ். அதாவது இவர்களை நீங்கள் அதிகாரத்தில் வச்சிங்கன்னா இவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவார்கள். அந்த ஒரு அரகன்ஸ் இருக்கும், அந்த ஒரு திமிரு இருக்கும், அந்த ஒரு ஆணவம் இருக்கும், அந்த ஒரு கண்ட்ரோலிங் அந்த எலமெண்ட் இருக்கும். இன்னொரு காரியம் சொல்கிறேன், 10 தான் சொன்னேன் இல்லையா, இன்னும் 2 சேர்த்துக்கலாமா? Let us add 2 more. 2 காரியம் சேர்த்துக்கொள்ளலாம். 11வது காரியம், நம்பர் 11, a proud person will keep comparing himself with others. ஒரு பெருமை நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்களை அவர்கள் பார்த்து கம்பேர் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறேனா, அவங்கள விட நான் முந்தி போயிட்டேனா அப்படின்னு. என்னை விட கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆனர் கிடைக்குதா, என்னை விட கொஞ்சம் அதிகமாக மதிப்பு மரியாதை யாராவது கொடுக்குறாங்களா, அப்படி இருக்கும் பொழுது என்னால் தாங்க முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு பொறாமையும் இருக்கும். The side effect of pride is jealousy. சவுல், தாவீது கொன்றது 10,000 என்று அந்த பெண்கள் பாடின பொழுது அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. Pride cannot swallow other people's success. Jealousy creeps in. சவுல் தாவீதை கொல்ல அவன் எழும்பி விட்டான். It will compare. அது மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கும். தங்களுக்கு கிடைத்த காரியம்
நல்ல காரியமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு என்னை விட கூட கிடைச்சிருச்சு அவங்களுக்கு என்ற அந்த காரியம். they keep comparing. பன்னிரெண்டாவது, I told you 12, right? one more, title conscious. அதாவது அவங்கள நீங்க பாஸ்டர்னா பாஸ்டர் தான் கூப்பிடணும். புரியுதா? அதாவது என் பேர் கல்யாணகுமார், என் பேர் பாஸ்டர் இல்லை, அது டைட்டில். நான் சொல்றது புரியுதா? ஆனால் நிறைய பேருக்கு they are comfortable only in the டைட்டில் எல்லாம் இருந்தால் they feel insecure. அதாவது நான் சிங்கப்பூரில் இருந்த டைமில் ஒரு வாலண்டியராக ஒருத்தர் வந்தார். அந்த ஊழியத்திற்கு ஒரு மினிஸ்ட்ரி இன்டர்னாக வந்தார். அவர் மெடிக்கல் டாக்டர். ஆனால் ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன், ரொம்ப ஈகோ. அவரை டாக்டர்னு சொல்லி தான் அவர் பேரை சொல்லணும். அவரை டாக்டர்னு சொல்லி நீங்கள் சொல்லலைன்னா அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார். யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் டாக்டர்னு சொல்லி தான். அவர் டாக்டர் வேலை செய்யலை. அந்த டைமில் அவர் ஒரு பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தார். ஊழியத்தில் வாலண்டியராக இருந்தார். என்னுடைய டீமில் ஒரு அசோசியேட்டாக இருந்தார். பட் யூ நோ வாட், he struggles without the title. he struggles. அப்படி இருக்கிறதுனால நான் அப்படி எதிர்பார்க்கறதுனால நான் அவரை அந்த டாக்டர்னு சொல்லவே மாட்டேன். யார்கிட்டயுமே நான் டாக்டர்னு சொல்லி கூப்பிடவே மாட்டேன். அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன். and the guy gets irritated and he got so irritated that he actually left the team. அந்த குழுவையே விட்டுட்டார். டாக்டர் title conscious, very insecure. They don't have sense of self-worth. They need something to hold on to. அவர்கள் ஏதோ ஒன்றை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவர்களுக்கு செல்ஃப் வர்த் இல்லை. எனக்கு இதெல்லாம் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த 12 கதை சொல்லும்பொழுது எனக்கு நிறைய பேருடைய ஞாபகம்லாம் வருது. நிறைய பேருடைய மூஞ்செல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க பேரை சொல்லி சொன்னால் நல்லா இருக்கும் போல இருக்குது. ஆனால் சொல்ல முடியாத நிலை. ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ஒவ்வொரு பேர் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது பெருமை உள்ளவர்கள் நீங்க உங்க டீம்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவங்க முதல்ல கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நான் சொன்னால் என் ஆலோசனை எடுப்பார்களா? புரியுதா? அவங்க சொல்லிட்டதுக்கப்புறம் அதை எடுக்கலைன்னா அது அவங்களுடைய இமேஜை பாதிக்கும். அதுக்கப்புறம் அவங்க சொல்ல நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா they get offended. A proud person gets offended very quickly. 13வது வச்சுக்கோங்க, 13. A proud person gets offended very quickly. பெருமை உள்ளவர்கள் எளிதாக காயப்பட்டு விடுவார்கள். They are very sensitive people. Very sensitive, very reactive. அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா அந்த ஐடியாவை நீங்க எடுக்கலைன்னா they will get offended. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு ஊழியர் ஐக்கியத்தில் நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நல்லா கவனிங்க, நான் தலைவராக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டேன். அந்த ஊழியர் ஐக்கியத்தில் தலைவராக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், எல்லா ஊழியர்களையும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினேன். ஆலோசனை கூட்டத்திலே நான் ஆலோசனை ஒவ்வொருவரையும் சொல்ல சொன்னேன். அதில் ஒருவர் சொன்ன ஆலோசனை கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ஃப்ரேம், அதாவது சம்பந்தமே இல்லாமல் ஒரு சஜஷனு. அதுக்கு நான் அந்த ஆலோசனை சொன்ன பிறகு அப்படியே கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு தேங்க்யூ பட் ஆனால் அது இங்கே பொருந்தாது என்று சொன்ன உடனே காயப்பட்டு அடுத்த 3 வருஷம் ஃபெல்லோஷிப்புக்கே வரல. அடுத்த 3 வருஷம் ஃபெல்லோஷிப்புக்கே வரல. he did not come. நாலாம் ஆலோசனை கொடுத்தா எடுக்க மாட்டாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். It gripped him, it affected him, and it affected him badly, and he did not turn up to the fellowship, and he could not see me eyeball to eyeball for 3 years. We feel offended when our advices are not taken.
நம்முடைய ஆலோசனைகளை எடுக்காவிட்டால் நமக்கு அது பாதிக்கும். சிலருக்கு பெருமையை குறித்து தாழ்மையை குறித்து ஒரு பெருமை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் தாழ்மையானவன் மற்றவங்க சொல்லணும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெருமை. புரியுதா? ஜான் பிவர் என்ற ஒரு தேவனுடைய ஊழியர், அவருடைய புஸ்தகம் த டெவில்ஸ் டோர் என்ற ஒரு புஸ்தகம், நல்லா கவனிங்க. அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த புஸ்தகத்தின் பேர் த டெவில்ஸ் டோர், பிசாசின் கதவு என்று தலைப்பில் ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார், a proud person blames everyone else excusing himself. ஒரு பெருமையுள்ளவன் தன்னை மட்டும் விலக்கி யாவரையும் குறித்து குறை சொல்லுவான் என்று அவர் எழுதுகிறார். எப்படி, எங்க இருக்கீங்க? 13 காரியத்தில் எப்படி ரேட்டிங் எப்படி போகுது? உங்களை நீங்களே எப்படி ஒரு ரேட்டிங் போடுறீங்களா? எங்க இருக்கீங்க? 13 எனக்கு இல்லை, நான் ஹம்பிள் ஹியூமிலிட்டியுடைய ஐ எம் ஹியூமிலிட்டி பர்சானிஃபைட் அப்படிங்கிறீங்களா? தாழ்மையின் உருவம் நான் தான் என்று நீங்கள் மார்த்தட்டி கொள்ளுகிற நிலையில் இருக்கிறீர்களா? அல்லது இந்த 13 காரியத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு 2-3 இருந்துச்சுன்னா, யூ ஆர் டூயிங் வெரி வெல் பிரதர், யூ ஆர் டூயிங் வெரி வெல் சிஸ்டர், there is still room for improvement. உங்களுக்கு ஒருவேளை ஒரு 4-5 காரியம்னா, you need to work on your character little bit more. இன்னும் கொஞ்சம் நீங்க அதில் கவனம் செலுத்தணும். 5க்கு மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான். 7, 8, 9 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ICU, உயிர் ஊசலாடுது, கிரிட்டிக்கல் கேர் யூனிட், CCU, எனி டைம் வென்டிலேட்டரில் இருக்குது. புடுங்கன்னா இங்கே பிடுங்கிட்டு போயிடும். நான் சொல்கிறது புரியுதா? ரொம்ப சீரியஸ் பிரதர். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓடுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. I'm going to finish today with some practical handles to help you with tips to overcome pride. பெருமையை மேற்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிற ஒரு ஆலோசனையோடு தான் நான் இன்றைக்கு முடிக்க போகிறேன். Hopefully I can finish today. Pride versus humility. பெருமைக்கும் தாழ்மைக்கும் உள்ளதான கம்பேரிசனை கொஞ்சம் பார்க்கலாமா? Shall we look at that? சரி, pride and humility comparison. எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம், எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, I will do what I want to do. அது pride. I do not have the freedom to do whatever I like. I only have the freedom to do what God has told me. அதான் humility. ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்வதற்கு, அல்லது நான் ஒரு அமைப்பில் இருந்தால் என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்யத்தான் எனக்கு ஃப்ரீடம் இருக்கிறது. நான் நினைத்ததை செய்வதற்கு எனக்கு ஃப்ரீடம் இல்லை என்று நினைக்கிறவன் தாழ்மையுள்ளவன். Freedom in doing what you want. Pride. Freedom in doing what God wants. Humility. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். John 8:32. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Is this the words that I was looking for? சரி, never mind. உங்களுக்கு அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிகிறது இல்லையா? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் செய்ய வேண்டும் என்றதான ஒரு மனநிலை. இரண்டாவது கம்பேரிசன். பவர் இஸ் சக்சஸ். அதாவது எனக்கு அதிகாரம் இருந்தால் நான் வெற்றி அடைந்து விட்டேன். ஒரு டீம்ல இருந்தால் நான் தான் அந்த பவர் உள்ள ஆளா இருந்தேன்னா சக்சஸ்ஃபுல் இல்லை. தாழ்மை என்ன சொல்லும் தெரியுமா? தேவன் என்னை யாராக இருக்க அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நான் இருந்தாலே நான் வெற்றி உள்ளவன்.
நான் முதலிடத்தை அடைந்தால்தான், என்னிடத்திலே பவர் இருந்தால்தான் நான் வெற்றியுள்ளவன் என்று கிடையாது. ஆண்டவர் என்னை இருக்க சொன்ன இடத்துல நான் இருந்தால் நான் வெற்றியுள்ளவன். Being what God wants me to do or be is success. நான் மற்றவர்களோடு போட்டி போடுவதே கிடையாது. என்னை விட கொஞ்சம் உயர்ந்திருந்தாங்கன்னா டீமில் யாராவது, நோ ப்ராப்ளம். பிகாஸ் எனக்கு நம்பர் 1 இருந்தால் தான் நான் சக்ஸஸ்ஃபுல் என்று நினைக்க மாட்டேன். ஆண்டவர் என்னை யாராக இருக்க வைத்திருக்கிறாரோ அதுவே எனக்கு சக்ஸஸ். மூன்றாவது, பெருமை உள்ளவர்கள் மற்றவர்களை கீழே தள்ளி தாங்கள் மேலே வர ட்ரை பண்ணுவார்கள். ஆனால் தாழ்மை உள்ளவர்கள் மற்றவர்களை உயர்த்தி அவர்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவார்கள். Building others. மற்றவர்களை கட்டினால்தான். இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்றது கொஞ்சம் நீங்க பாருங்க, கொஞ்சம் நீங்க ஸ்கிரீனில் பாருங்க. இங்கே பாருங்க, ஒருத்தரை நீங்க அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமுக்கும் போது நீங்களும் கீழே போவீங்க. ரிமெம்பர் தட். ஆனால் ஒருத்தரை தூக்கும் போது நீங்களும் மேலே வருவீங்க. தட் இஸ் த கீ. தட் இஸ் த கீ. ஹியூமிலிட்டி அண்ட் ப்ரைட் கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். உங்களை தாழ்த்துவது என்பது உங்கள் பலவீனம் என்று பெருமை நினைக்கும். மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக என்னை தாழ்த்துவது எனது பாக்கியம் என்று நினைக்கும் தாழ்மை. Humbling myself is a sign of weakness என்று பெருமையின் சிந்தை நினைக்கும். ஆனால் தாழ்மையின் சிந்தையோ மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக நான் என்னை தாழ்த்துவது எனது பாக்கியம் என்று நினைக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை சாதித்து விட்டால் நான் செய்துவிட்டேன் என்று ஊருக்கே உலகத்திற்கே சொல்லுகிறதான ஒரு தன்மை பெருமை. ஆனால் தாழ்மை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும். தேவனை மகிமைப்படுத்தலே ஏற்றது என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை நீயே பெருமையாக பேசிக்கொள், அப்போதான் நீ உன்னையே நீ ப்ரமோட் பண்ணலன்னா யாரையா உன்னை ப்ரமோட் பண்ணுவா என்று கேட்கும் பெருமை. ஆனால் தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களோ, என்னை நான் தாழ்த்தினால் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்ற வெளிப்பாடு இருக்கும். தன்னைத்தான் உயர்த்துவது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இட்ஸ் a spirit of antichrist. And the spirit of Christ is humility. ஏசாயா 14:12-19 spirit of antichrist. பிலிப்பியர் 2:3-11 the spirit of Christ. 1 பேதுரு 5 வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:5-6 வசனங்கள். 1 Peter chapter 5 verse 5 and 6. 1 Peter chapter 5 verse 5 and 6. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். புட் ஆன் ஹியூமிலிட்டி. ஒரு சட்டையை நீங்க போடுறது போல, நீங்கள் ஒரு சால்வையை அப்படி மேலே போட்டுக்கொள்வது போல தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே பேதுரு சொல்லுகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 Peter chapter 5 and verse 5. ஆகையால் verse 6, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி நீயாக உன்னை உயர்த்துவதற்கு பிரயாசப்படாதே. தேவன் உன்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். கர்த்தர் ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். நீங்களாக உங்களை உயர்த்துவதற்கு don't self promote yourself. Let God promote you. When God promotes you, it will be very, very special. And you cannot imagine, and people cannot imagine, and people cannot even sometimes accept. அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திடுவார். And you will be unable to comprehend. உங்களுக்கு அது புரியாது. அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தி விடுவார். தாழ்மையுள்ளவருக்கு தந்திடுவார் கிருபை.
இதெல்லாம் அருமையான பாடல்கள், கேரக்டர் பேஸ் பண்ணி உள்ள பாடல்கள். ஆண்டவருடைய நாமத்தை வெளிப்பாடுகளாக சொல்லி பாடுகிற பாடல்கள் எல்லாம் ஆல்வேஸ் இட் இஸ் a ஸ்பெஷல் சாங். ஆண்டவருடைய பிளான் அண்ட் பர்பஸை மையமாக வைத்து எழுதுகிற பாடல்கள் எல்லாமே மகிமையான பாடல்களாகவே இருக்கும், ஒரு அபிஷேகிக்கப்பட்ட பாடல்களாகவே இருக்கும். நம்முடைய ஈகோவை பூஸ்ட் பண்ணுகிறதான பாடல்களாக இருந்தால் அதில் ஒரு அபிஷேகம் இருக்காது. அதில் எவ்வளவுதான் ராகம் தாளம் இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் அதற்கு மெருகேற்ற முயற்சித்தாலும் அதில் ஒரு அபிஷேகம் இருக்காது. ஆமென். வேகமாக வேகமாக தாழ்மை, உண்மையான தாழ்மை என்றால் என்ன என்று 3 குறிப்புகளை கொடுக்கிறேன். நேற்று கொஞ்சம் கவர் பண்ணாத, ஐ டிட் கவர் a little bit of that, so it's going to be like a revision of some sort. நல்ல கவனிங்க. ட்ரூ ஹியூமிலிட்டி. ஏன்னா ஃபால்ஸ் ஹியூமிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி என்று ஒன்று உண்டு. இங்கே பாருங்க, கொடுக்கிற எல்லாரும் கொடுக்கிறவர்கள் அல்ல. அனனியா சப்பிரால் கொடுக்கிறவன் அல்ல, அவன் எடுக்கிறவன். அவன் பெருமையை அவன் எதிர்பார்த்தான். அவன் அங்கே தேவை இருக்குன்னு கொடுக்கல, அங்கே தனக்கு புகழ் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்று கொடுத்தான். அதே போல தங்களை தாழ்த்துகிறது போல நடிக்கிறார்கள் நிறைய பேர். அது தாழ்மை கிடையாது. லிசன் கேர்ஃபுல்லி. வாட் இஸ் ட்ரூ ஹியூமிலிட்டி? அப்படியே பூனை போல எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை கூப்பிடாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறவன் தாழ்மையா? சம்டைம்ஸ் அ ப்ரவுட் பர்சன் கேன் பி லைக் தட். ஐம் கோயிங் டு ஷேர் வித் யூ. கவனிங்க. ட்ரூ ஹியூமிலிட்டி 3 காரியங்கள். உண்மையான தாழ்மை என்றால் என்ன? 3 காரியங்கள். நம்பர் 1, தாழ்மை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்துகள், கிருபைகள் பிறரை ஆசீர்வதிப்பதற்காக பயன்படுத்துதல். We touched that yesterday. தாழ்மை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்துகள், கிருபைகள் பிறரை ஆசீர்வதிப்பதற்காக பயன்படுத்துதல். அதாவது it is not to showcase my talent, it is to serve people. இப்ப இங்க டீச் பண்றேனே, இப்ப நான் எவ்வளவு நல்ல டீச்சர்னு காட்டுறதுக்காக பண்ணா, that is not humility. But if I use this opportunity to somehow help you be the person that God wants you to be, and if that is my motivation. இங்க பாருங்க, இப்ப நான் செய்யறதே நான் 2 விதமான மோட்டிவேஷன்ல செய்யலாம். ஒன்னு, உங்களை சர்வ் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன். ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்களே, குணம் மாறுவதற்காக வருகிறார்களே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால, நான் இங்க டீச் பண்றதுனால ஆண்டவரே இல்லப்பா, ஆனா உங்க பிரசன்னம், உங்க வார்த்தை ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவருடைய கிரியை வரணும் என்று சொல்லி, ஆனால் என்னையும் ஆண்டவரே அதில் ஒரு சின்ன ஒரு பங்கை கொடுத்து பயன்படுத்துகிறீங்களே என்று சொல்லி அந்த ஆட்டிடியூட்லேயும் வரலாம். இல்லைனா நான் 30 வருஷமாக டீச் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த சப்ஜெக்டையும் டீச் பண்ண தெரியும், என்ன பாரு, என்னுடைய போதக கிருபையை பாரு அப்படின்னு நான் நின்ன வழங்காது. நீங்க ஒருவேளை ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கப்படலாம், ஆனால் ஆண்டவர் என்ன பார்த்து ஸ்லோவா பெருமை உள்ளவருக்கு ஏத்து நிற்கிறார்னு பைபிளில் போட்டிருக்குல்ல, நான் கிருபையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவேன். I will start losing the grace that is given to me if I'm not careful with my attitude. தாழ்மை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்துகள், கிருபைகளை பிறரை ஆசீர்வதிப்பதற்காக பயன்படுத்துதல். If my gift can be used to build somebody, by all means I want to be useful என்ற ஒரு மனப்பான்மை. யோவான் 13ஆம் அதிகாரம் 1-17, இயேசு சீஷருடைய கால்களை கழுவுவதற்கு போன சம்பவத்தை நேற்று நாம் தியானித்தோம். சேவகத்தன்மை அல்லது சேவக மனப்பான்மை என்று எழுதிக் கொள்ளுங்கள். Pride does not want to serve others. Pride wants to be served. பெருமை உள்ளவன் தனக்கு சேவை செய்வதற்கு ஆட்களை தேடுகிறான், ஆனால் தாழ்மை உள்ளவனோ பிறருக்கு சேவை செய்ய வாய்ப்புகளை அவன் தேடுகிறான். மற்றவர்களுடைய தரிசனத்திலே நாம் சேவை செய்ய பழகினால்தான்
ஆண்டவர் நமக்கென்று ஒரு தரிசனத்தை தருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். லீடர்ஷிப்புக்காக அழைக்கப்பட்டவர்கள் குறிப்பாக லூக்கா 16ஆம் அதிகாரம் 10-12. Luke chapter 16. Luke chapter 16, 10-12. Luke chapter 16, 10-12. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வசனம் 12 கவனிங்க. வேறொருவனுடைய காரியத்திலே நீங்கள் உண்மையாய் இல்லாவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? If you are not faithful in another man's vision, you are not going to be given a vision by the Lord to be the leader. நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக 13 ஆண்டுகள் மற்ற லீடர்ஸோடு கூட இருந்து நான் சேவை செய்தேன். மாத்திரமல்ல, இன்றைக்கும் எத்தனையோ டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸில் ஐ சூஸ் டு சப்மிட் அண்டர் டிஃப்ரெண்ட் லீடர்ஷிப் அண்ட் சர்வ் தேர் விஷன். அவருடைய தரிசனத்தில் நான் செயல்படுவது உண்டு. பிளஸட் சென்னை என்ற இந்த திட்டத்தில் ஐ சப்மிட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பிரதர் மோகன் லாசரஸ். ஆல் நைட் பிரேயர் என்ற அந்த விஷனில் ஐ சப்மிட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பாஸ்டர் மோகன். பரமன் கேணியில் ஊழியர்கள் உபவாச ஜெபம் என்ற அந்த காரியத்தில் ஐ சப்மிட் டு த லீடர்ஷிப் ஆஃப் பாஸ்டர் மோகன் அண்ட் பிரதர் மோகன் லாசரஸ். மலேசியாவில் உள்ள பைபிள் ஸ்கூலில் நான் டீச் பண்ண போகும்போது ஐ சப்மிட் டு தி சேர்மன் ஆஃப் துங்லிங் செமினரி யூ ஹாங் சிங். அண்ட் ஐ கேன் கிவ் யூ மெனி மோர் எக்ஸாம்பிள்ஸ். எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. we need to learn to submit to authority. நிறைய வசனங்கள் அதற்கு நாம் பேச முடியும். ஆனால் உண்மையான தாழ்மை என்றால் சேவகத்தன்மை. சேவகத்தன்மை. even serving the leaders that God has called us to serve under. யாருக்கு கீழே? எங்கே பாருங்க, இது வெறும் ஊழியம் மாத்திரம் அல்ல, இது வெறும் குடும்பம் மாத்திரம் அல்ல, இது வேலை செய்கிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா அதிகாரங்களும் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 13ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் படித்து பாருங்கள், நமக்கு நேரம் இல்லை. ரோமன்ஸ் 13:1-7. All authority is from God. All authority is from God. In fact, அவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்றே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் 13 நீங்க வாசிச்சீங்கன்னா பாருங்க, அங்கே 6ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே. யாரு? கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே என்று இங்கே வாசிக்கிறோம். அப்படின்னா பிரதமர் மோடி தேவனுடைய ஊழியக்காரரா? அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் தேவனுடைய ஊழியரா? இந்த வசனத்தின்படி அவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் தான். எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. எந்த கவர்மெண்ட் நமக்கு தகுதியோ அதை தான் ஆண்டவர் கொடுப்பார். God does not give us the government that we desire. Very often God gives us the government that we deserve. சரியா? இது நம்முடைய சப்ஜெக்ட் இல்லை. அத்தாரிட்டி அண்ட் சப்மிஷன் என்ற டாப்பிக்கில் we can study quite a bit and this chapter is going to be very important chapter for that. ரோமர் 13ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். முதலாவது தாழ்மை என்பது சேவகத்தன்மை. இரண்டாவது, தாழ்மை என்பது தேவனுடைய திட்டம் நம்மில் முழுமையாக நிறைவேற நம்மை எந்த அளவுக்கும் விட்டு கொடுக்கும் ஒரு நிலை. உண்மையான தாழ்மை இட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு சர்வ். உண்மையான தாழ்மை. ரெண்டாவது, ஆண்டவருடைய திட்டம் என்னவோ அது நிறைவேறினா போதும், நான் எந்த அளவுக்கும் என்னை தாழ்த்துறது நான் ரெடி. அந்த தேவனுடைய நோக்கம் தான் என்னுடைய மையம். இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் காட்ஸ் பிளான். இட்ஸ் அபவுட் காட் அண்ட் ஹிஸ் பர்பஸ். இட் இஸ் நாட் அபவுட் மீ அண்ட் மை அம்பிஷன். என்னை பற்றியோ என்னுடைய ஆசை விருப்பங்களை பற்றியோ இல்லை. ஆண்டவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அதை மையமாக வைத்து அதற்காக நான் எந்த அளவுக்கும் என்னை தாழ்த்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-11. இதையும் நாம் நேற்று படித்தோம். இயேசுனுடைய வாழ்க்கை. Willing to stoop down to any level to see the purpose of God outworked in our life. தாழ்மை என்பது தேவனுடைய திட்டம் நம்மில் முழுமையாக நிறைவேற
நம்ம எந்த அளவுக்கும் விட்டு கொடுக்கும் ஒரு மனநிலை. முதலாவது என்ன சொன்னோம்? தாழ்மை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்துகள், கிருபைகளை பிறரை ஆசீர்வதிக்க நாம் பயன்படுத்துதல். முதலாவது சேவக மனப்பான்மை, இரண்டாவது தேவநோக்க சிந்தை. தேவநோக்க சிந்தை. மூன்றாவதாக, வாட் இஸ் ட்ரூ ஹியூமிலிட்டி? வாட் இஸ் ட்ரூ ஹியூமிலிட்டி? தாழ்மை என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தையும் அந்தஸ்தையும் அறிந்து ஏற்றுக்கொண்டு அதில் திருப்தி அடைதல். லிசன் கேர்ஃபுல்லி, ஐ அம் கோயிங் டு ரிப்பீட் தட் அகைன். நான் மறுபடியும் சொல்ல போகிறேன். தாழ்மை என்பது மூன்றாவதாக தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தையும் அந்தஸ்தையும் அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதில் திருப்தி அடைதல். அதை காட்டிலும் மிஞ்சி எண்ணவும் கூடாது, அதை காட்டிலும் குறைத்தும் எண்ணக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை கொடுத்தால், பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜியஸ். A humble person sometimes can be very courageous. அப்படியே ஸ்ட்ராங்கா ஒருத்தர் பேசினா, கரேஜியஸா பேசினா, என்ன அவ்வளோ பேசுறான், திமிரா பேசுறான், அவனுக்கு தாழ்மையே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. Sometimes a courageous person can be very very strong and very a humble person can be very strong and courageous. Jesus was very humble, and the Bible says Moses was humble, and they were strong leaders. Humility is understanding and accepting your God-given role, position, and being content in it without being ambitious or greedy. யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று சொன்னான். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னான். He was not competing with Jesus. John the Baptist, யோவான் ஸ்நானகன், நான் தானே இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவர் என்னை விட என்ன அதிகமாக பெரிய ஆள் ஆகிறாரா அப்படின்னு இல்லை. நான் சிறுகணும் அவர் பெருகணும் அப்படித்தான் இருந்தான். He was very settled, John the Baptist. ஆனால் very courageous. விரியன் பாம்பு குட்டிகளே என்று பேசினான். But he was yet an humble person. Lucifer, நெகட்டிவ் எக்ஸாம்பிள். அவன் கொடுத்த ஸ்தானத்தை அவன் திருப்தியாக அனுபவிக்கவில்லை. அதை விட தன்னை காட்டிலும் மிஞ்சி எண்ணினான், பிசாசாக மாறினான். லூக்கா 18ஆம் அதிகாரம், Luke chapter 18 verse 10 to 14. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 14. 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். அதிலே ஒருவன் ஜெபிக்கிற ஜெபம் வேற, அவன் பெருமை உள்ள ஜெபத்தை செய்கிறான். Luke 18 10 to 14. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல. கம்பேரிசன் பார்த்தீங்களா? பெருமை உள்ளவன். இந்த ஆயக்காரனை போலவும் பக்கத்தில் இன்னொருத்தன் இருக்கானே, அவன் 4வது கேட்டகரி, இவனை போலவும் இராத நாள் உண்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவங்கள போல நான் இல்லை ஆண்டவரே, அதுக்காக நன்றி. ஜெபம். வாரத்தில் 2 தடவை உபாசிக்கிறேன் ஆண்டவர்கிட்டே போயிட்டு. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் ஆண்டவர்கிட்டே போயிட்டு என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 4 பேரோட கம்பேர் பண்ணி தன்னை குறித்து ஒரு 2 நல்ல காரியத்தை சொல்லி ஜெபம் ஓடுது. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று கதறுகிறான். அதை இயேசு சொல்லிட்டு சொல்றாரு, அவன் அல்ல, எவன் அல்ல. அந்த மார்தட்டி கொண்டானே ஒருத்தன், என்னது, நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படிப்பட்ட ஆள் அவனை மாதிரி இல்லைன்னு, அவன் அல்ல, இவனே உண்மையா மார்பில் அடித்து கொண்டான். நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கதறினான். இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் here is the principle, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் ஜீசஸ். ஆமென்.
ஹல்லேலூயா. எதில் நம்ம தாழ்மையாக இருக்கணும்? எதில் தாழ்மையாக இருக்கணும்? வேகமாக சொல்கிறேன், எழுதி கொடுறீங்களா? நமக்கு நேரம் ஓடுகிறது. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் பை டுடே. ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் எனிதிங் எக்ஸஸ் ஃபார் டுமாரோ. சரியா? ஏரியாஸ் வேர் ஹியூமிலிட்டி இஸ் நீடட். எங்கெங்கெல்லாம் எதிலெல்லாம் தாழ்மை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம விவரித்து பண்ணுறதா இருந்தால் இன்னொரு நாள் ஆகும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு drag it to another day. So let us quickly finish it. சரியா? Areas where humility is needed. தாழ்மை எந்தெந்த பகுதியில் தேவை? நம்பர் 1, ஜெபத்தில் தாழ்மை தேவை. இப்போ வாசிச்சோம்ல, லூக்கா 18 10-14, 2 நாளாகமம் 7-14, 2 Chronicles 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புறது. ஹியூமிலிட்டி இன் பிரேயர். லூக்கா 18 10-14, 2 நாளாகமம் 7-14. நம்பர் 2 ஏரியாஸ் வேர் ஹியூமிலிட்டி இஸ் நீடட். தாழ்மை இருக்க வேண்டிய இடங்கள். முதலாவது ஜெபம், இரண்டாவது இன் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆவிக்குரிய அறிவு காரியத்தில். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பவுலுக்கு அநேக வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். Paul was given a lot of revelation. அந்த ரெவலேஷனை குறித்து அவன் பெருமையாக நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு செக் வச்சார் அவனுக்கு. கவனிங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் பவுல் சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்ன பெருமையா நினைச்சிராதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I am given a thorn in the flesh. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை ஜெபம் பண்ணேன். ஆனால் என் ஜெபத்திற்கு ஆண்டவர் அந்த விடுதலையாக அதை கொடுக்கல. பதில் எப்படி கொடுத்தாருன்னா, என் கிருபை உனக்கு போதும் தம்பி, நீ உனக்கு எல்லாமே உன்னாலேயே முடியும் நினச்சிட போகிற தம்பி, என் கிருபை நீ சார்ந்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பேலன்ஸுக்காக அங்கே வைத்தார் என்று வாசிக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி, எனக்கு யாரும் டீச் பண்ண வேண்டாம் என்று சொல்லி, கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் பெருமையாக இருந்தார்கள். அதனால் இந்த எக்ஸாம்பிளை பவுல் யூஸ் பண்ணுறாரு, தன்னுடைய எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணுறாரு. வரங்களை குறித்த பெருமை, ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை குறித்த பெருமை. ஆனால் தாழ்மை கிடையாது, அன்பு இல்லை, ஆவியின் கனிகள் இல்லை, ஆனால் ஆவியின் வரங்கள் இருந்துச்சு. கொரிந்தியன் சர்ச், இன் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் we must stay humble. ஏன் தெரியுமா? 1 கொரிந்தியர் 13:12 சொல்லுகிறது, we know in part. நாம் அறிந்ததெல்லாம் பகுதியாக தான் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமை கூடாது. நம்பர் 3 இன் ப்ரேயர். நம்பர் 2 இன் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இன் காட்ஸ் சர்வீஸ். கர்த்தருடைய ஊழியத்தில் மனத்தாழ்மை இருக்கணும். அப்போஸ்தலர் 20:19, Acts 20 and verse 19. Acts 20 verse 19, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். I served the Lord with humility. பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20:19. 4வது தேவனுடைய சேவையில், 4வதாக இன் காட்ஸ் ஃபேமிலி, தேவனுடைய குடும்பத்தில் தாழ்மையாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மற்றவர்களை உங்களை விட கனமாக எண்ணுங்கள். Count others more precious than yourself. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். In God's family, be humble in prayer, in spiritual knowledge, in God's service, in God's family. ஜெபத்தில் தாழ்மையாயிரு. ஆவிக்குரிய உன்னுடைய அறிவிலே நீ பெருமை பாராட்டாதே. தேவனுடைய சேவையிலே நீ தாழ்மையாயிரு. தேவனுடைய குடும்பத்திலே உன்னை நீ தாழ்மையாக வைத்துக்கொள். 5வதாக இன் சோஷியல் லைஃப், சமூக வாழ்க்கையில், சமுதாயத்தில்
நீ உன்னை சரியாக தாழ்மையாக வைத்துக்கொள். லூக்கா 14:10. நீ விருந்துக்கு போகும்போது, எங்கேயாவது பண்டிகைக்கு போகும்போது, எங்கேயாவது நீ ஒரு கெஸ்ட்டாக நீ எங்கேயாவது நீ போகும்பொழுது நீ போய் முதலிடத்தை தேடாத. கனத்துக்குரியவனாக இருந்தால் உனக்கு கனம் கொடுக்கப்படும். நீ தாழ்மையாக இரு. நீதிமொழிகள் 25:6-7 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 25:6-7. Proverbs 25 verse 6 and 7. Proverbs 25 verse 6 and 7. ராஜாவின் சமூகத்திலே மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. சோஷியல் லைஃப்பில் நீ எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்த்துக்கொள். ஏரியாஸ் வேர் ஹியூமிலிட்டி இஸ் நீடட். 5 காரியங்களை சொன்னேன். ஜெபத்தில், ஆவிக்குரிய விவேகத்தில், அறிவில், தேவனுடைய சேவையில், தேவனுடைய குடும்பத்தில், சமுதாய வாழ்க்கையில். இப்படி நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது உண்டாகிற ஆசீர்வாதங்கள், தாழ்மையாக இருக்கும் பொழுது உண்டாகிற ஆசீர்வாதங்கள் எழுதி கொள்ளுங்கள். 1 பேதுரு 5:5 வாசிக்கப் போவது இல்லை. யாக்கோபு 4:6 எழுதி கொள்ளுங்கள். 1 Peter 5:5, James 4 verse 6, and also Proverbs 3:34. Proverbs 3 and 34. இந்த 3 காரியத்தையும் நீங்கள் பார்த்தால் God gives grace to the humble. Proverbs 3:34 says, He mocks proud mockers, but gives grace to the humble. James 4:6, God opposes the proud, but gives grace to the humble. 1 Peter 5:5, be close to the humility, for God resists the proud, but gives grace to the humble. 1 பேதுரு 5:5, யாக்கோபு 4:6, நீதிமொழிகள் 3:34, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நீங்கள் அதிக கிருபை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்மை தாழ்த்த வேண்டும். இரண்டாவதாக, தாழ்மையினால் உண்டாகிற ஆசீர்வாதம். லூக்கா 1:52. ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறாராம். அவர் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறாராம். Pride goes before the fall. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:18. Proverbs 16:18, pride goes before the fall, but a humble person will be exalted. லூக்கா 1:52, நீதிமொழிகள் 16:18, தாழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுவான். ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்து, ஊசியா ராஜா எக்ஸாம்பிளை நான் கொடுத்து பிறகு ஒரு பாடலை பாடி அதற்கு பிறகு பெருமையை மேற்கொள்வது எப்படி என்று வேகமாக ஆலோசனை சொல்லி நாம் முடிக்கப் போகிறோம். நமக்கு நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 26 அதிகாரம், 2 Chronicles chapter 26 and verse 5. நல்ல ராஜா, நல்லா ஆரம்பிச்சாரு. ஆனா போக போக அவனுக்கு பெருமை வந்தது. அது அழிவுக்கு காரணமாகிவிட்டது. அதுதான் ஸ்டோரி. எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 26 அதிகாரம், 2 Chronicles chapter 26. 16 வயதாக இருக்கும் பொழுது ஊசியா ராஜாவானான். When he was just 16 years old, young man, a teenager, he became king. யூதாவின் ராஜாவாக அவன் தெற்கு ராஜ்யத்தின் ராஜாவாக வருகிறான். He becomes the king of Judah, kingdom of Judah. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? 4ஆம் வசனம், அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவன். 5ஆம் வசனம், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். God prospered him. God prospered him. 7ஆம் வசனம் பின்பகுதி, தேவன் அவனுக்கு துணை நின்றார். The Lord was with him. 8ஆம் வசனம்,
அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். he was strong and he was honorable. அவன் கனத்துக்குரியவனாக இருந்தான். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். செம்மையானதை செய்தான். கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதை செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்கள். அவனுக்கு நல்ல டீம் இருந்தாங்க. he had a great team. strategists இருந்தாங்க. அவர்கள் யுத்த வீரர்கள் இருந்தாங்க. அவர்களே பாருங்க 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், அவர்கள் ஆயுதங்களை எல்லாம் அவர்களே செய்தார்கள். they invented arms. சரியான டீம். ஆண்டவர் பயங்கரமா ஆசீர்வதிச்சாரு. கவனிங்க 16ஆம் வசனம், அவன் பலப்பட்ட போது when everything was going well, தனக்கு கேடுண்டாகும் மட்டும், கவனிச்சிங்களா, தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, பிரைடு, பெருமை வந்தது. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுக்கு மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து. பெருமை வந்த உடனே அங்கே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். 19ஆம் வசனம் பாருங்க. 19ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். பாருங்க, அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் வருது, கோபம். அப்புறம் 20ஆம் வசனம் பாருங்க, ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட். 21ஆம் வசனம் பாருங்க, அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான், ஐசோலேஷன். அதுக்கப்புறம் அவனை அடக்கம் பண்ணுறாங்க. எங்கே அடக்கம் பண்ணுறாங்க? 23ஆம் வசனம், உசியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்தில் அடக்கம் பண்ணார்கள். ராஜாக்களை அடக்கம் பண்ண இடத்துல அடக்கம் பண்ணலை. கனம் போச்சு, மரியாதை போச்சு, மரணம் வந்தது, கோபம். இங்கே பாருங்க, எப்போ வந்துச்சு அந்த பிரச்சனை? பெருமை. இந்த பெருமைங்கிற ப்ராப்ளம் எப்போ தெரியுமா வரும்? வெரி ஆஃபன் when we are successful. 16ஆம் வசனம், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, கோபம் கொண்டு, ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி கொண்டு, தனிமைப்படுத்தப்பட்டு, மரித்து, ஒதுக்கப்பட்டு, ஆனரை இழந்து. சேட் ஸ்டோரி. 2 Chronicles chapter 26. ஆமென். பெருமையை மேற்கொள்வது எப்படி? How to overcome pride என்ற காரியத்தை வேகமாக நாம் பார்த்து ஆண்டவருடைய உதவிக்காக, நாம் கிருபைக்காக கேட்டு நாம் விடுதலை பெற்று ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவோம். ஒரே நேரத்தில் இப்படி ஜெபம் பண்ண உடனே அப்படி பெருமை போயிடாது. உங்களுக்கு நீங்கள் கமிட் பண்ண உடனே, இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் கமிட் பண்ண உடனே உங்களுக்கு சோதனைகள் வரும், டெஸ்ட் வரும், பெருமையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வரும். அப்போல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் இந்த ஜெயத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த பெருமையை மேற்கொள்வது எப்படி என்ற காரியத்தை குறித்து புஸ்தகங்கள் இன்னும் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்று சொல்லுகிறீங்க. இங்கே பாருங்கள், ப்ரைடு என்ற தனியாக அதுக்குன்னு ஒரு புக் இருக்காது. கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில், அல்லது டிசைபிள்ஷிப் என்ற தலைப்பில், கிறிஸ்டியன் கேரக்டர் ஃபார்மேஷன் என்ற தலைப்பில் உங்களுக்கு ஏராளமான புஸ்தகங்கள் நீங்கள் கூகுள் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். You will be able to find out. We have hundreds of book. நீங்கள் ஆனால் இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது கவனிங்க. நீங்கள் நிறைய தெரிகிறதுனால நீங்கள் ஒன்றும் எப்படி பெருமையை மேற்கொள்வது என்ற காரியத்தை இப்போ நம்ம 2 நாள் படிக்கிறோம். ஏற்கனவே 5 நாள் ஃபவுண்டேஷன் பார்த்தோம். இன்னும் இந்த 21 நாளில் இன்னும் அப்பப்போ அந்த பிப்ளிக்கல் கேரக்டர் ஃபார்மேஷனுக்கு பிரின்சிபிள்ஸ் நிறைய நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் கடைப்பிடித்தாலே ஜீவியத்தில் மாற்றம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். It is not more knowledge that you need, it is more obedience that you need. Sometimes we think if we know more, then we will be able to be victorious. No, the key is not knowing more, the key is obeying more, yielding more. நிறைய நம்ம அறிகிறதை விட நாம் விட்டு கொடுக்கிறது, நாம் கீழ்ப்படுகிறது, அதுதான் ஜீவிய மாற்றங்களை கொண்டு வரும். பட் எனிவே, டு நோ மோர், டு டீச் அதர்ஸ், அண்ட் இட் இஸ் நாட் அ பேட் திங். ஸோ அதனால் நீங்கள் பெருமையை மேற்கொள்வது எப்படின்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்.
ஸோ நீங்கள் வந்து கிறிஸ்டியன் கேரக்டர் ஃபார்மேஷன் அந்த தலைப்பில் நீங்கள் புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்க முடியும். அது ஆர்டிகல்ஸ் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இஃப் ஐம் ஏபிள் டு, ஐ வில் ட்ரை டு அப்லோட் இன் அவர் வெப்சைட். ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற வெப்சைட்டில் உங்களுக்கு நல்ல ஆர்டிகிள்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா ஐ வில் பி ஏபிள் டு அப்லோட் தட். கிறிஸ்டியன் கேரக்டர் ஃபார்மேஷன் நோட்ஸ் ஏதாவது உங்களுக்கு நாங்கள் உள்ளே வைக்க நாங்கள் விரும்புகின்றோம். அதே போல் நான் உங்களுக்கு ஏதாவது புக்கு நீங்கள் கேட்டதுனால அப்படிப்பட்ட புக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு அல்லது இந்த வருகிற நாட்களில் உங்களுக்கு இந்த கிறிஸ்டியன் கேரக்டர் ஃபார்மேஷனுக்கு ஐ வில் ட்ரை அண்ட் ரெக்கமெண்ட் சம் புக்ஸ் ஃபார் யூ. சரியா? பிரைஸ் த லார்ட். ஹவு டு ஓவர் கம் ப்ரைட், பெருமையை மேற்கொள்வது எப்படி? இங்கே பாருங்க, நமக்கு பிரச்சனை இருக்கு என்று ஒத்துக்கொள்வதே பெரிய பிரேக் த்ரூ. இப்போ பிரச்சனை இருந்து எனக்கு பிரச்சனை இல்லை, டினையல், அது வந்து பேராபத்து. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். எனக்கு பெருமை இருக்கு, நான் இப்போ கண்டுக்கிட்டேன், நான் இப்போ வந்து அதை ஓவர் கம் பண்ண விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த காரியமே வந்து பாதி வெற்றிக்கு சமம். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நான் மாற போகிறேன், மாற விரும்புகிறேன். ஐ வில் டூ வாட் எவர் இஸ் பீயிங் அட்வைஸ் டு மீ. எனக்கு இந்த ஆலோசனையை நீங்கள் கொடுங்கள், நான் செய்வேன் என்று சொல்லுகிறீர்கள். அதில் இன்னும் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். யூ ஹவ் progressed quite well already in that sense. சரியா? இப்பொழுது நம்ம நேரடியாக போவோம் பிரிஸ்கிரிப்ஷனுக்கு. சரியா? டயக்னோசிஸ் முடிஞ்சு இப்போ பிரிஸ்கிரிப்ஷன். ரைட்? நம்பர் 1, பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதை மாத்திரையை வாங்கணும், அப்புறம் மாத்திரையை ஒழுங்காக அந்த வேலைக்கு சாப்பிடணும். சரியா? ரைட்டு. நம்பர் 1, commit yourself to Jesus Christ fully and allow him to be the Lord and Master of every area of your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய ஆளுகை இருக்கும்படி ஃப்ரெஷ்ஷாக ஒப்பு கொடுங்க. உங்களுடைய எல்லா பகுதி, வாழ்க்கையின் எல்லா பகுதி, ஆல் தி ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப், சரியா, நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களை, உங்களுடைய பணம், உங்களுக்கு இருக்கிற திறமை, உங்களுக்கு இருக்கிற குடும்பம், உங்களுக்கு இருக்கிற சகலத்தையும் எல்லாவற்றையும் நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க லைஃப்ல உள்ள எல்லா ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப், உங்க ஒர்க் லைஃப், உங்க ஃபேமிலி லைஃப், உங்க ஃபினான்சஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, எல்லாவற்றையுமே நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை இருக்கட்டும் என்று ஃப்ரெஷ்ஷாக சரண்டர் பண்ணுங்க. Commit yourself to Jesus Christ fully and allow him to be the Lord and Master of every area of your life. Every area of your life. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும், எந்த பகுதியும் வந்து என்னுடைய ஓன் அந்த இண்டிபெண்டாக நான் செயல்படுவேன் அப்படிங்கிற பகுதியே வேண்டாம். எல்லா பகுதியும் ஆண்டவருடைய லார்ட்ஷிப் கீழே வரட்டும். விட்டு கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீர் ஆண்டவராக இருக்கணும். ஆண்டவரே, ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்தா ஆண்டவரே அந்த மெயின் ஹாலில் மட்டும் வச்சு நாங்கள் அனுப்பிடுவோம். ஆனால் ரூமெல்லாம் பார்த்தா குப்பை குப்பையாக இருக்கும். அதுபோல் எங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் நீர் கெஸ்டாக வந்து ஆண்டவரே நீர் ஒரு ஆண்டவரே பகுதியில் மட்டும் இருந்து நீர் போகிறவராக இருக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய வேண்டும். நீர் அலசி ஆராய வேண்டும். விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே, விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே, விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நம்பர் 2, learn to submit yourself to every authority which God has placed in your life. உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற எல்லா அதிகாரங்கள், all authority that God has placed over your life, உங்க மேல ஆண்டவர் கொடுத்திருக்கிற சகல அதிகாரங்கள், உங்களுடைய பாஸ், நீங்க பிள்ளைகளா இருந்தா உங்க பேரண்ட்ஸ், நீங்க ஒய்ஃபா இருந்தா உங்க ஹஸ்பண்ட், நீங்க விசுவாசிகளா இருந்தா உங்க பாஸ்டர், நீங்க செல் மெம்பரா இருந்தா உங்க செல் லீடர். கம் அண்டர் தி ப்ராப்பர் கவரிங்
that the Lord has placed over your life. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த ப்ரொடெக்ஷன் கவரிங் இருக்குதே, அதற்கீழே வந்துடுங்க. சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். கம்மிங் அண்டர் த ப்ரொடெக்ஷன் தட் காட் ஹஸ் ப்ரொவைடட். ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ப்ரொடெக்ஷனு அத்தாரிட்டி. ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுகிற ஒரு ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. இப்போ கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அத்தாரிட்டி, எல்லா அதிகாரம் எல்லாவற்றையும் கொண்டு வாங்க பார்க்கலாம். எவ்ரி ஐ க்ளோஸ்ட். இருக்கிற இடத்துல எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மேலே இருக்கிற சகல அதிகாரங்கள், ஆல் அத்தாரிட்டி ஒவ்வொன்றாக கொண்டு வாங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றாக கொண்டு வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு மேலே இருக்கிற உங்கள் டீம் லீடர், உங்களுடைய செல் லீடர், உங்களுடைய சர்ச் பாஸ்டர், உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களுடைய தகப்பன் அல்லது உங்களுடைய கணவர், உங்க பாஸ், ஒர்க் என்வாயர்மெண்ட்ல பிரிங் எவ்ரிபடி பிஃபோர் யூ, த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், எல்லா அதிகாரத்திலே உள்ளவர்களையும் அப்படியே கற்பனை செய்து உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், கண்களை மூடியிருக்கிற நிலையில் சொல்றேன், எவ்ரி அத்தாரிட்டி இஸ் an instrument of God in your life. ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்ததான ஒரு உபகரணங்கள் உங்களை உருவாக்குவதற்கு. visualize those authority that God has over your life as God's instrument in your life. ஆண்டவர் பயன்படுத்துகிறதான கருவிகள், God's instrument, அதெல்லாம் ஆண்டவரை என்னை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகிறார், என்னை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகிறார். ஆண்டவரே, நான் அவர்களுக்கு சப்மிட் பண்ணுவேன் என்று சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சப்மிட்டிங் டு காட், ரெண்டாவது சப்மிட்டிங் டு அத்தாரிட்டிஸ். முதலாவது தேவனுடைய ஆளுகையின் கீழ் வருகிறது, இரண்டாவது நமக்கு மேலே தேவன் கொடுத்திருக்கிற சகல அதிகாரங்களுக்கும் கீழே வருகிறது. நீங்கள் முரண்டு பிடித்திருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதற்கு எதிர்த்து நின்று இருந்தால் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. Come under the authority that God has placed over your life. உங்க வாழ்க்கைக்கு மேலே தேவன் வைத்த அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். Come under the authority that God has placed over your life. தேவனுடைய ஆளுகையின் கீழ் வருகிற காரியம் முதலாவது. இரண்டாவது, தேவன் நம்முடைய லைஃப்ல வைத்திருக்கிற அதிகாரத்தின் கீழ் வருகிறது. இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு. நீங்கள் முரண்டு பிடிக்காமல் இருப்பதற்கு, நீங்கள் தன்னிச்சையா இண்டிபெண்டன்டாக செயல்படாமல் இருப்பதற்கு, நீங்கள் பாசியாக இல்லாமல் இருப்பதற்கு, நீங்கள் தாழ்மையாக இருப்பதற்கு உங்களுக்கு மேலே ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சப்மிட் அண்டர் தோஸ் அத்தாரிட்டி. அந்த ஆளுகைக்கு உங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக நீங்கள் வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்கும் பொழுது, வாழ்க்கையிலே தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, கன்சல்ட் காட் அண்ட் கன்சல்ட் அத்தாரிட்டிஸ் ஓவர் யுவர் லைஃப். உங்களுக்கு மேலே தேவன் வைத்திருக்கிறதான அதிகாரங்கள் எல்லா நேரத்திலும் எல்லார்கிட்டையும் இல்லை. ஆனால் sometimes pertaining to certain life's issues you will need to consult certain leaders over your life. God placed instruments. தேவன் வைத்ததான அதிகாரங்கள், ஆளுகைகள், கருவிகள், தேவனையும் கன்சல்ட் பண்ணுவது. தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்தான் என்று வாசிக்கிறோம். Consult God. Don't do it independently. நீங்களாக எதையும் செய்து விடாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ஆளுகையின் கீழ் வாருங்கள். இரண்டாவது, தேவன் உங்களுக்கு மேலே வைத்திருக்கிற ஆளுகையின் கீழ் வாருங்கள். மூன்றாவதாக, உங்களுக்கு வாழ்க்கையிலே தீர்மானத்தை எடுக்கிறதற்கு முன்பதாக ஆண்டவரை கன்சல்ட் பண்ணுங்க. தேவையான அல்லது ஆண்டவர் வழி நடத்துகிற, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்தந்த வாழ்க்கையின் காரியங்களை பொறுத்தது அந்த அதிகாரத்திலே உள்ள ஒரு இடத்துல கன்சல்ட் பண்ணி, ஆலோசனை பண்ணி நீங்கள் செய்யுங்கள். நாலாவதாக, நம்பர் 4, begin serving others. மற்றவர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பியுங்கள். help others succeed. மற்றவர்கள் வெற்றியடைய நீங்கள் உதவி செய்யுங்கள். மற்றவர்கள் வெற்றியடைய உதவி செய்யுங்கள். பிறருக்கு சேவை செய்யுங்கள்.
ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது காரியம் சொன்னேனே இல்லை, ஆண்டவருடைய கன்சல்டேஷனு, அப்புறம் ஆண்டவர் நமக்கு மேலே வச்சிருக்கிற அதிகாரங்களுடைய கன்சல்டேஷனு இல்லை, அந்த காரியத்தில் நீங்கள் நிறைய டைம் மிஸ் பண்ணக்கூடிய காரியங்கள். ஸோ அதில் சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்துங்க. ஆமென். அதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பெருமைன்னு வரும்பொழுது சிலருக்கு சில ஸ்தானத்தில் இருக்கிற அந்த பெருமை இருக்கும். அதை 5ஆவதாக வச்சுக்கொடுங்களேன். நீங்கள் இறங்கி வாங்க. அந்த நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் வச்சுருக்கீங்க தெரியுமா, அதுலேருந்து இறங்கி வாங்க. மாமியாருங்கிற பெருமை, ஏய் நான் மாமியாரடி நீ மருமகா நான் சொல்கிறத கேளு, மாமியாருங்கிற பெருமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? மாமியார்னா இப்படி தான் இருப்பா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாங்க சொசைட்டியில். மாமியார் சொல்லணும், கண்ட்ரோல் பண்ணணும். மாமியார் மருமகளை சந்தோஷம் இல்லாமலே வச்சிருக்கணும். அதுதான் அவங்க மாமியார்னாலே அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படி ஒன்று இருக்கு. மாமியார் அப்படிங்கிற ஸ்தானத்தை விட்டு இறங்கி வாங்க சகோதரியே. அப்புறம் கல்யாண வீடுனா மாப்பிள்ளை வீடில் இப்படி தான் இருப்போம், டிமாண்ட் பண்ணுவோம். மாப்பிள்ளை வீடுங்கிற ஒரு கெத்து, அதுலேருந்து இறங்கி வாங்கன்றேன், அதுலேருந்து இறங்கி வாங்கன்றேன். அப்புறம் பணக்காரங்கிற திமிரு இறங்கி வாங்கன்றேன், படித்தவங்கிற திமிரு இறங்கி வாங்கன்றேன், ஜாதிங்கிற பெருமை இறங்கி வாங்கன்றேன். படிப்புங்கிற பெருமை, பணங்கிற பெருமை, ஜாதிங்கிற பெருமை, மாப்பிள்ளை வீடுங்கிற பெருமை, மாமியாருங்கிற பெருமை எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. Who am I except what God has made me? What do I have except what God has given me? What can I do except what God has enabled me to do? 3 காரியம் சொன்னேன். நான் யாராக இருக்கிறேனோ அது தேவ கிருபையினால, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே தேவ கிருபையினால, நான் செய்கிற எல்லாமே தேவ கிருபையினால அப்படின்னு தாழ்த்தி 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 எதுலேயுமே ஒரு பெருமை, ஒரு ஈகோ இல்லாதபடிக்கு சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், மற்றவங்க விட நான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் இருக்குதே, அதிலிருந்து வெளியிலே விடுங்கள், தீர்மானம் எடுங்கள். சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் யுவர் பிஹேவியர். லேர்ன் டு ஸ்டூப் டவுன் அண்ட் மேக் அதர்ஸ் ஃபீல் குட் in your presence. Don't make them feel intimidated. மற்றவர்கள் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கும்போது அவர்கள் அப்படியே கூனி குறுகி இருக்கிற மாதிரி நீங்க இன்டிமிடேட் பண்ணாதீங்க. நீங்க தாழ்மையாக இருக்கும் பொழுது they will feel comfortable. அதுபோல அந்த மாதிரி ஒரு சுப்பீரியர் ஆட்டிடியூடு, அந்த ஒரு எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்கிறது, நான் சொல்கிறது தான் சட்டம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதிலிருந்து மாறுங்க. நீங்கள் அந்த சூழ்நிலையில் இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் இருப்பீங்கல்ல, உங்களுக்கு நான் சொல்லும் போதே தெரியுது நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த காரியத்தெல்லாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் யுவர் பிஹேவியர். ஆமேன். 5 காரியங்கள். ஆமேன். அடுத்து ஒரு சில ஆலோசனைகளை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், சரியா? இது நான் ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் போனதுக்கப்புறம் இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் செய்யுங்க. உங்களுக்கு மேலே யார் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே வாத்தியார், ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்தால் பேரண்ட்ஸு, அப்புறம் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் பாஸு, அப்புறம் செல் மெம்பராக இருந்தால் செல் லீடரு, அப்புறம் சர்ச் மெம்பராக இருந்தால் பாஸ்டரு, அப்புறம் உங்கள் ஏரியாவில் உள்ள அதிகாரிகள், இப்படி எல்லாத்தையும் உங்கள் செயின் ஆஃப் அந்த அத்தாரிட்டிஸ் இருக்கு இல்லையா மேலே, அதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி கொள்ளுங்க. எழுதி கொண்டு நீங்கள் கமிட் பண்ணி ஒன்று ஒன்றா ஆண்டவரே இவங்களுக்கு நான் எப்படி கீழ்ப்படினோம், இவங்களுக்கு நான் எப்படி கீழ்ப்படினோம், இவங்களுக்கு நான் எப்படி சப்மிட் பண்ணணும், இவங்களுக்கு நான் எப்படி நான் கீழ்ப்படியணும், அடங்கி இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் அப்படியே கொஞ்சம் யோசித்து ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை செய்யுங்க. டூ இட் ஆஸ் அன் எக்ஸசைஸ். நம்பர் 1. நம்பர் 2, இது ஹோம்ஒர்க்கு. 2வது என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்கள், இப்போ உங்களுக்கு கார் இருக்கா, உங்களுக்கு வீடு இருக்கா, உங்களுக்கு லேண்ட் இருக்கா, உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கா, உங்களுக்கு படிப்பு இருக்கா, ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாம் நல்லா படித்த சர்டிஃபிகேட் இருக்கா, உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் எழுதுங்க.
ஒரு பேப்பரில் எழுதி பக்கத்தில் எழுதுங்க, ஜீசஸ் இஸ் லார்ட். ஆமென். ஜீசஸ் இஸ் லார்ட். ஜீசஸ் இஸ் லார்ட். அதை குறித்து உங்களுக்கு எதுவுமே ஒரு வீண் பெருமை வந்துடக்கூடாது. கான்ஷியஸாக அப்படி எழுதி, நீங்கள் உண்மையாகவே ஆண்டவர் தானா, அது எனக்கு பெரிய காரியம் இல்லை. பவுல் சொல்கிறார், இது எல்லாம் எனக்கு இருந்துச்சு, ஆனால் எல்லாவற்றையும் நானே நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்லுகிறார். ஸோ ஃபாலோ ப்ராஜெக்ட் 2. ஃபஸ்ட்டு எல்லா அத்தாரிட்டிஸை எழுதி சப்மிட் பண்ணுவேன்னு இமேஜின் பண்ணி நீங்கள் கொஞ்சம் யோசித்து ஜோம் பண்ணி சரண்டர் பண்ணுங்க. சரியா? இப்போ நமக்கு நேரம் இல்லை அதுக்கு. டூ இட் அஸ் அ ஹோம் ஒர்க் பிஃபோர் யூ கம் டுமாரோ. நாளைக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. ரெண்டாவது, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொசஷன்ஸ், மென்டல் பொசஷன், நல்ல நீங்கள் அறிவாளியாக இருக்கலாம், அதையும் எனக்கு இருக்கிற மைண்டு கெப்பாசிட்டி, அப்புறம் உங்களுக்கு இருக்கிற நேச்சுரல் டேலண்ட்டு, கீபோர்ட் ப்ளே பண்ணுற அந்த கீபோர்ட் ப்ளே பண்ணுகிற அந்த எபிலிட்டி, அப்படி எவ்ரிதிங், எனக்கு இந்த பேசக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லை, ப்ரீச்சிங் டீச்சிங் எபிலிட்டி, அது பக்கத்தில் Jesus is Lord. Jesus is Lord. By the grace of God, 35 years in ministry and have a staff team of 150 people across the country. Ministry, Harvest Apostolic Ministries. Jesus is Lord. கடவுளுடைய கிருபையினால மலேசியாவில் உள்ள ஒரு பைபிள் காலேஜில் கெஸ்ட் பிரின்சிபல் ஃபார் த லாஸ்ட் 22 years. பக்கத்தில் ஜீசஸ் இஸ் லார்ட். ஜீசஸ் இஸ் லார்ட். அப்படி வாழ்க்கையிலே கிடைச்ச ஃபேவர், வாழ்க்கையிலே கிடைச்சதான தயவு, வாழ்க்கையிலே கிடைத்ததான புகழ், வாழ்க்கையிலே கிடைத்ததான மெரிட், வாழ்க்கையிலே கிடைத்ததான அவார்ட்ஸ், வாழ்க்கையிலே கிடைத்ததான சர்டிஃபிகேட்ஸ், வாழ்க்கையிலே கிடைத்ததான பொருட்கள் எல்லாவற்றையும் எழுதி 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 எல்லாத்துக்கும் பக்கத்தில் ஜீசஸ் இஸ் லார்ட். உங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் வீடு, பொருட்கள் எல்லாத்தையும் எழுதி எழுதி எழுதி, லேண்டு எல்லாத்தையும் எழுதி ஜீசஸ் இஸ் லார்ட். சரண்டர் சரண்டர் சரண்டர். நம்பர் 3, மூன்றாவது ஹோம்ஒர்க். இது கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மூன்றாவது ஹோம்ஒர்க் கொஞ்சம் நேரம் ஆகும். உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரத்தில் உள்ளவங்களை நீங்கள் ஒழுங்காக கீழ்ப்படியாமல் இருந்திருந்தீங்கன்னா, அதை ஆண்டவர் உணர்த்தினார்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சாரி கேட்கணும். ஐயோ, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை நடத்தினா போய் செய்யுங்க. சரியா? சம்டைம்ஸ் நீங்கள் கீழ்ப்படியலைன்னு அவங்களுக்கே தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் போய் சொல்லும்பொழுது, ஓ கீழ்ப்படியாமல் இருந்தியா அப்படின்னு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அதனால் ஆனால் இஃப் காட் ஸோ லீட்ஸ், ஐ திங்க் இட்ஸ் அ குட் டெஸ்டிமனி. நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல, நான் இந்த மாதிரி இருந்தேன், நான் உங்களுக்கு இந்த மாதிரி காலத்தில் கீழ்ப்படியாமல் இருந்தேன், இனிமேல் நான் ஃபுல்லாக கீழ்ப்படிவேன், நான் பைபிளில் பெருமையை மேற்கொள்வது எப்படிங்கிற பாடத்தை படித்தேன் அப்படின்னு நீங்கள் போய் நான் கிறிஸ்டியன் பாஸ்கிட்ட போயிட்டு சொல்லி டெஸ்டிமனியை சொல்லி நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக சரண்டர், இமோஷ்னலாக நாளைக்கு போய் சொல்லாதீங்க. நல்லா ப்ராசஸ் பண்ணி, ஈல்டு பண்ணி, நல்லா சப்மிட் பண்ணி, நல்லா சரண்டர் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் செட் ரைட் யோர் ரிலேஷன்ஷிப் வித் தோஸ் இன் அத்தாரிட்டி. அதிகாரத்து மேலே உள்ள ஆட்கள் இடத்துல உறவுகளை சரிப்படுத்துங்கள். இது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஏன்னா உங்கள் தனியாக நீங்கள் செய்கிறது எல்லாமே ஈஸி. ஆனால் இன்னொருவரை சார்ந்து காரியங்கள் என்று வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதலாவது, உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரத்தெல்லாம் லிஸ்ட் பண்ணி செயின் ஆஃப் அத்தாரிட்டிஸு, அதுக்கெல்லாம் எப்படி சப்மிட் பண்ண போகிறீங்கிறத கமிட் பண்ணுங்கள். ரெண்டாவது, எல்லா உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள், நன்மையான காரியங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி இயேசுவே ஆண்டவர்னே எழுதுங்க. மூன்றாவது, உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரத்திலே உள்ள மக்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதற்கு தடையாக இருந்த காரியங்கள், அல்லது கீழ்ப்படியாமல் இருந்த காரியங்கள் இருந்தால் அதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவர்கள்ட்ட போயிட்டு ஒப்புரவாக வேண்டிய காரியம் இருந்தால், நல்மனம் பொருந்த வேண்டிய காரியம் இருந்தால் அதையும் கூட நீங்கள் செய்யலாம் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49 ஒரு வசனம் வாசிக்கலாம். நேரம் ஓடிவிட்டது. எசேக்கியேல் 16:49. எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். சோதோமின் அக்கிரமத்தில் ஒன்று என்ன தெரியுமா? கர்வம், பெருமை. அதில் இருந்த பல பாவத்திலே ஒன்று பெருமை.
எசேக்கியேல் 16:49. சோதோமின் அக்கிரமத்தில் ஒன்று என்ன? கர்வம், பெருமை. அதற்கு வந்த அழிவை நமக்கு நன்றாக நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய இன்னும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் தப்பு செய்யும் பொழுது பெருமை உள்ளவர்கள் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா? இன்னொரு காரியம், நீங்கள் உடனே சாரின்னு சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சுட்டா நீங்கள் சாரின்னு சொல்லிடுங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் திங் டு டூ. நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கறது அது தாழ்மையின் சுபாவத்திலே ஒன்று. பெரியவர்களோ சிறியவர்களோ தப்பு செஞ்சிட்டிங்கன்னா சாரி என்று சொல்லுங்கள். I know sorry will not make a dead man alive, but it is a good thing to do. It's a good discipline. நீங்கள் தப்பு செஞ்சிட்டிங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, இது என்னுடைய தவறு என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுவது நல்லது. ஆமேன். சில வசனங்கள் வேணுமா? எழுதி கொள்ளுங்க. மத்தேயு 18:4, மத்தேயு 18:4, 1 பேதுரு 5, 1 Peter 5 verse 5 and 6, James chapter 4 verse 6, Luke 1:52, லூக்கா 1:52, நீதிமொழிகள் 3:34 ஆகிய இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் திருப்பி படித்து முடியுமானால் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். 3 பாவத்திலே ஒரு பிரதான பாவம் ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. lust of the eye, lust of the flesh, pride of life. And we have just dealt with one major sin category, pride. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பெருமையிலிருந்து மேற்கொள்வதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13. With every temptation God will provide a way of escape என்று வாசிக்கிறோம். அந்த way of escape ஆண்டவர் கொடுக்க, இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச காரியத்தில் தவறுகள் இருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. இனிமேல் பெருமையாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் வரும். ஆனால் வே ஆஃப் எஸ்கேப் ஒன்று இருக்கும், அதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் தாழ்மையாக இருந்தால் கிருபை உங்களுக்கு வரும். தாழ்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த 2 காரியம், உங்களுக்கு கிருபை வேணும், நீங்கள் உயரணும். அதுக்கு தாழ்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். டேஞ்சரஸ் பொசிஷன், டேஞ்சரஸ் பொசிஷன், ஆபத்தான காரியம். கர்த்தர் எதிர்த்துனா என்ன ஆகும்? வேறு எந்த இடத்துலையுமே கர்த்தர் எதிர்ப்பாருங்கிற இவ்வளோ ஸ்ட்ராங்கான வேர்டு இல்லை. ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். இந்த 2 நாட்கள் பிரயோஜனமான காரியங்களை படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் பைபிளில் ஏராளமான பைபிள் கேரக்டர்ஸ், எப்படி உசியா ராஜாவை குறித்து படித்தோமோ அதுபோல் நாம் படிக்க முடியும். ஆனால் நமக்கு இந்த 2 நாட்கள் போதுமானது. இதை நம்ம படிக்கிறதற்கு நாளைக்கு கோபத்தை மேற்கொள்வது எப்படி என்ற காரியத்தை நாம் படிக்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதற்கு பிறகு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். எல்லாருக்குமே there will be a trace of அந்த ஈகோ அண்ட் ப்ரைட், அந்த பெருமைங்கிற காரியம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம அந்த சுயத்தை சாக அடிக்கணும். அது நமக்கு கிருபையை அதிகமாக கொண்டு வரும். ஆமேன். எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்க ஆண்டவரே, மாறுவதற்கு வேண்டிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதெல்லாம் கடினமான பகுதிகள், வாழ்க்கையிலே பல வருடங்கள் எங்களிலே ஊறி இருந்த காரியங்கள். இது எங்களுடைய சுபாவத்திலே ஆண்டவரே நன்றாக வேர்விட்ட காரியங்கள். இப்பொழுது அது வேரிலிருந்து அடியோடு பிடுங்குவது என்பது ஆண்டவரே கடுமையாக இருக்கலாம். ஆனாலும் உடைய பிள்ளைகள் மாற வேண்டும், மாற வேண்டும், மாற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட ஆண்டவரே இந்த பாடத்திலே ஆர்வத்தோடு கலந்து கொண்டு வருகிறார்களே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். மாறுவதற்கு வேண்டிய கிருபை. Lord, give us the grace to change. Lord, we know it is our responsibility. இது எங்களுடைய உத்தரவாதம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே சில காரியத்திலே எங்களுக்கு தடுமாற்றங்கள், ஆண்டவரே எங்களுக்கு மாறுவதற்கு கூட சம்டைம்ஸ் ஆண்டவரே ஈகோ இருக்கிறது. அப்பா, எங்களுக்கு
ஆண்டவரே, இந்த பெருமை என்ற காரியம், சுயம் என்ற காரியம் அவ்வளவு ஆண்டவரே இருக்கிறது. இந்த சுயம் சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று கெத்செமனேயிலே நீர் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இரத்த குழாய் வெடித்தது. லார்ட், சம்டைம்ஸ் இட் இஸ் சோ டிஃபிகல்ட். ஆண்டவரே, எங்களை உம்முடைய வேல்யூஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது ஆண்டவரே, அந்த அலைன்மெண்ட் ப்ராசஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் மாற விரும்புகிறோம். ஆண்டவரே, இப்படி பாடங்களை கேட்பது ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியமாக கருதுகிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த பாடத்தை கேட்பது ஒரு கடினமான இந்த மத்தியான நேரமாக இருக்கிறது. ஆனாலும் கேட்டோம். ஆனால் இதை விட எங்களுக்கு மாறுவது என்பது பெரிய சவால். ஆண்டவரே, கிருபைகளை தாங்கப்பா, கிருபைகளை தாங்கப்பா. இயேசுவை போல நாங்கள் மாறணும். ஆண்டவரே, இன்றைக்கு உலகமானது உம்மை அறியாமல் இருப்பதற்கு நாங்கள் தான் ஆண்டவரே கிறிஸ்தவ குணாதிசயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது தான் ஆண்டவரே. அதில் எங்களுடைய பெருமை, உலகத்தில் உள்ளவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமலேயே அநேக காரியத்தில் வாழ்ந்து விடுகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே, நீங்கள் இப்படி ஒவ்வொரு காரியமாக கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். லார்ட், வி நீட் மோர் கிரேஸ். ஆண்டவரே, மீதியான மற்ற பாடங்களை எல்லாம் ஆண்டவரே 7 நாட்கள் முடித்திருக்கிறோம். இன்னும் 14 நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அத்தனையும் ஆண்டவரே இந்த 21 நாளுக்குள்ளே மாறுவது வாழ்க்கையிலே பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டு காலமாக வேறுவிட்ட காரியங்களை இந்த 2-3 வாரத்தில் மாற்றுவது என்பது கடினம்தான். ஆனாலும் உங்கள் கிருபை தாங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாறி வந்துவிட ஆண்டவரை உம்மை போல மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆர்வத்தோடு கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், சின்சியராக ஜெபித்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் வளரட்டும், நாங்கள் உம்மை போல மாறட்டும். நன்றி செலுத்துகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நன்றியுள்ள இதயத்தோடு சொல்லுகிறோம். ஆண்டவரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தேவாவியானவர் சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. நாளை தினத்தில் மற்றவர்களை அழைத்து இதில் பங்கெடுக்க சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.